ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட உன் விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்க அமையாகவே ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மனுஷிக்குள்ளும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் விசுவாசம் ஆகும். ஏனென்றால் விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் கூட புதிய ஏற்பாட்டு நாட்களில் அவர் ஊழியம் செய்த நாட்களில் அநேகருடைய விசுவாசத்தை தான் அவர் பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு அவர்களை கனப்படுத்தி அவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார். இந்த பகுதியில் கூட 7ஆம் அதிகாரத்தில் லூக்கால ஒரு பாவியான ஸ்திரீயை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் பாவங்கள் அநேகம் செய்திருந்தாலும் தேவனுடைய பாதத்திற்கு பரிமள தைலத்தை பூசி தன் கண்ணீரினால் அவள் பாதத்தை நனைத்து துடைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்துதான் அவர் விசுவாசத்தை, அவர் நம்ம உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தை கண்டெடுத்து அதை பாராட்டியும் இருக்கிறார். அதுபோல் அநேக வேதத்திர சகோதரிகளை பார்த்து ஆண்டவர் விசுவாசத்தை அவர் கண்டுபிடித்து அவர் ஆச்சரியப்பட்டு அந்த விசுவாசத்தை பார்த்து அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நாம் வாசிக்கும்போது நம்மையும் இன்னும் விசுவாசத்தில் வளர செய்யும். ஏனென்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவளுடைய செய்கையை நீங்கள் பாருங்கள். அநேக திரளான ஜனக்கூட்டம் இருந்த போதிலும் அவள் உள்ளத்தில் தேவனுடைய வஸ்திரத்தை நாம் தொடும்போது நமக்கு மிகவும் சுகத்தை தேவன் கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு கூட அந்த நம்பிக்கையோடு கூட அவள் போய் தொட்டால் அந்த செய்கைகளை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் செய்த செயல்கள் தான் தேவன் பாராட்டின விசுவாசமாக இருக்கிறது. கானானிய ஸ்திரியை பார்க்கும்போது அவள் தேவனை பின்தொடர்ந்தால் சுகம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியும் அவள் பின்தொடர்ந்து போய் மேஜின் கிழிந்து விழும் துணிக்கைகள் நாய்க்குட்டிக்கு சொந்தம் என்று சொல்லிய போது தேவன் அவளுடைய விசுவாசத்தை, உன் விசுவாசம் பெரிதென்று பாராட்டினார். அதுபோல வேதத்தில் நாம் பார்க்கிற எல்லா அற்புதத்திலும் அவர்களுடைய செய்கைகளை பார்த்து ஆண்டவர் விசுவாசத்தை கண்டுதான் அற்புதங்களை செய்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கூறுகிறார். ஆச்சரியப்பட்டு போகத்தக்கதாக அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்களை பார்த்துதான் தேவன் நம்முடைய விசுவாசத்தை கணக்கு போட்டு நம்மை பாராட்டி ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நமக்கு தேவையான அற்புதங்களையும் நன்மைகளையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் விசுவாசம் பெரியது, உங்கள் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று தேவன் கூறுகிற அளவுக்கு நீங்கள் செயல்களை செய்யுங்கள். அவள் பரிமள தைலத்தை பூசி கண்ணீரினால் துடைத்தது போல ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு வாசனையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நாம் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும்போது தேவன் உங்களையும் பார்த்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போய் என்று நமக்கு சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கொடுக்க வல்லவர். அன்று கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்து உன் விசுவாசம் பெரிதென்று சொல்வதற்கு காரணம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல பெரும்பாலுள்ள ஸ்திரீ செய்த செயல்களையும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த செயல்கள் தான் நம்முடைய விசுவாசத்தை தேவன் கண்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மை மாற்றுகிறது. அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பேசுவது மாத்திரமல்ல, செயலிலே நாம் கொண்டு வரும்போது தான் நம்முடைய விசுவாசம் இன்னும் மிகைப்படும். இன்னும் விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாய் மாற முடியும். விசுவாசத்தில் நாம் பெருக முடியும். இப்படிப்பட்ட விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மிகைப்படுத்துங்கள், அதிகரியுங்கள். உங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து வல்லவர்களாய் மாறுங்கள். தேவன் பாராட்டுகிற அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இன்னும் வளரட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடி ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்று பாவியான ஸ்திரியை பார்த்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னீங்களே, இன்றும் எங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னும்
எங்களுடைய விசுவாசத்தை நீ பாராட்டுகிற அளவுக்கு நாங்கள் ஆண்டவரே பாவியாக இருந்தாலும், நாங்கள் ஆண்டவரே அநேக காரியங்கள் எங்களிடத்தில் இருந்தாலும் நீர் எல்லாவற்றையும் நீர் பாராதபடிக்கு, பாவத்தை பாராதபடிக்கு பாவியை நேசித்து விசுவாசத்தை கனப்படுத்தி பாராட்டி நீர் ஆசீர்வதித்திருக்கிற வேதத்தில். அதுபோல எங்களை நீர் ஆசீர்வதிக்க வல்லவர். எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை இன்னும் பெருக செய்ய வல்லவர். எங்களுடைய விசுவாசத்தை நீர் கனப்படுத்துகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.